அதிக அளவு வெளியில் பயணம் போகிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? ஏன்னா வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது, அதோடு கூட சனி பெயர்ச்சி ஏற்பட போகுது. இதனால் ஒரு சில மாற்றங்களை நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் கட்டாயம் சந்திக்க போகிறாங்க. அது என்ன மாதிரியான மாற்றம், சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய் ஆளக்கூடிய ராசி. அதனால் செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை கஷ்டப்பட்டு போராடி அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் அந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்கிறோம். எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து இறங்கக்கூடிய ஒரு ராசி. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பு இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. ஆனால் ஒருத்தன் பகைச்சிக்கிட்டான் அப்படின்னா எப்பாடு பார்த்தாவது அவங்கள கொஞ்சம் திட்டி தீத்துருவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது பார்க்குறீங்க இல்லையா, இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, சந்திரன் மனோகாரகன். அதனால் மனநிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தினால. அதே மாதிரி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஏற்படுறதுனால, அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய சனியாக, சனி பயிற்சியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரும். சகோதரர் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, வெற்றி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர்னா எனக்கு பிரச்சனையாக தானே இருக்குது, எனக்கு எங்கே மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, எடுக்கிற காரியெல்லாம் எங்களுக்கு வெற்றியாக இருக்கணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் கேட்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு எடுக்கிற காரியத்தெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைச்சு தரும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, பணியிடத்தில் சின்ன சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு சவால் விடுறது, அந்த சவால் விட்டு ஜெயிக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. நல்ல ஒரு தெளிவான திட்டமிடுதலோடு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, குடும்ப சூழலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கூட்டு தொழிலாக செய்கிறீங்கனாலும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி வரும். அந்த பொறுப்பை கரெக்டாக விவேகமாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சில வெற்றியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. கரெக்டாக நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அடியை எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கிற அடிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனடியாக போய் நீங்கள் அடுத்தவனுடைய பிரச்சனையில் இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத செலவை ஏற்படுத்தும், ஆடம்பர செலவை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால்
அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்திலையும் கூட கொஞ்சம் அவசரமான முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிறு சிறு வெற்றியை கூட அதை பெருசாக ஆரவாரமாக மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 10 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லி 100 ரூபா அந்த வெற்றிக்காக அந்த செலிப்ரேஷனுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்குது, காதல் விவகாரமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் உங்களுடைய உறவுகள் மத்தியிலேயே கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தாய்வழி உறவுகளால் ஏதாவது மனஸ்தாபம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மன வாழ்க்கையிலேயே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் மனவிட்டு பேசி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிங்க. அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவோடு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் கொஞ்சம் குழப்பத்தோடு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது கூட வார்த்தையில் தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் காரணமே இல்லாமல் பதட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பதட்டத்தில் நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவு எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. பண விஷயத்தில் அவசரமே காட்ட வேண்டாம். ரொம்ப நிதானமாக இருங்க. எதிர்பாராமல் ஒரு சில இடத்துல நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இந்த விருச்சிகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. போதுமான ஓய்வெடுங்க. அவசரமாக வேலை செய்கிறது, அதே மாதிரி நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிகராசி என்பவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆரோக்கியமான உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த டைமுக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இதனால் நீரிழிவு சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிகராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரகமாக இருக்கிறதுனால மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூட்டு தொழில் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் மார்ச் 6 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரும் போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எந்த வேலையிலுமே எடுத்தோம் கவுத்துன்னு இறங்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிங்க. பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக இருக்குது. குறிப்பாக மார்ச் 6 முதல் கடந்த 2.5 ஆண்டு காலமாக நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டீங்களோ, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த நெருக்கடியான நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் வருமானம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வியாபாரத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ
வருதோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் உச்சமாக செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜீவஸ்தானாதிபதியான சூரியன் கேத்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்க எனக்கு ஒரு பணி நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மார்ச் 6 முதல் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். அவசர முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். அதனால் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.